ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களையும் என்னையும் சந்திக்க செய்த தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை காணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகள் ஒளிபரப்பாகிறது. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. அவராலே அன்றி ரட்சிப்பில்லை, அவராலே அன்றி வேறு எவராலும் ரட்சிப்பில்லை. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்படும்படி வானத்திற்கு கீழே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி திட்டமாய் தீர்மானமாய் அவர் நாமம் அல்லாமல் இன்னொரு நாமம், அவருடைய பெயர் இல்லாமல் இன்னொரு பெயர் கொடுக்கப்படவில்லை. நானே உலகின் ஒளி என்று சொன்னார், நானே வழி என்று சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார். நானும் வழி என்று சொல்லவில்லை. நானும் வழி என்று சொன்னால் இன்னொரு வழி இருக்கிறது. ஒரே ஒரு வழிதான் பரலோகத்துக்கு கடந்து போவதற்கு. ஒரே ஒரு வழிதான் நம் ஜபத்தை கேட்பதற்கு. எந்த ஜபத்தை தொடங்கினாலும் பரலோக பிதாவே என்று ஆரம்பிக்கிற ஜபம் இயேசுவின் நாமத்தில் என்று தான் நாம் முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பெந்தகோஸ்து நாளிலே அபிஷேகத்தையும் அக்கினியும் பெற்றுக்கொண்டு அவர்கள் கடந்து போன போது வேதம் சொல்கிறது, எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தை பறைசாற்றினார்கள், முடவனை நடக்க வைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, சுற்றி கூட்டங்கள் அவனை பிடித்தது. வேதம் சொல்கிறது, கல்வி அறிவில்லாத இந்த மீனவர்கள், கல்வி அறிவில்லாத மீனவர்கள் எதை குறித்து இவ்வளவு தைரியமாக பேசுகிறார்கள்? பேதுரு சொன்னால் அவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய நாமம் ரட்சிப்பை தரும், அவர் நாமம் கண்ணீரை துடைக்கும், அவருடைய நாமத்துக்குள்ளாய் நீதிமான் ஓடி ஒளிந்து கொள்வான், சுகமாய் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் உடையது அவரது நாமம். அந்த நாமத்திலே நீங்கள் சொல்லி கூப்பிடுவீர் என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும், உன் கண்ணீர் மாற்றப்படும். அவர்தான் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்த தேவன், நமக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்த தேவன், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரே உங்களுக்கும் எனக்கும் இந்த நாமத்தை தருகிறார். யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி. என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பேன் என்று சொன்னாரே, அவருக்குள்ளாய் அவருடைய நாமத்துக்குள்ளாய் நான் நிற்பம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சுகவாழ்வு துளிர்ப்பதையும் ஆசீர்வாதம் வெளிப்படுவதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை கண்ணீரோடு பாரத்தோடு வியாதியோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ, அவர் நாமத்தினாலே வியாதிகள் மறைந்து போகும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தினாலே அவர் தழும்புகளால் நீங்கள் சுகம் பெற முடியும். எனக்கு அருமையானவர்களே, மருத்துவர் ஏதோ சொல்லிவிட்டா, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கலங்கி நிற்கின்ற சொல்லி நிற்கின்றீர்களோ, அவர் சமூகத்தில் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய தினத்தில் ஒரு கிராம ஊழியத்திற்கென்று மணப்பாடு சென்றிருந்தேன். அங்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை காணும்படியாய் கடந்து போயிருந்தேன். அந்த அம்மாவுக்கு மரணப்படுக்கை இருந்தது. 75 வயது மதிக்கத்தக்கவர்கள், மரணப்படுக்கை இருந்தது. மரணத்தின் விளிம்பில் இருந்தார்கள் என்று சொல்லி கடந்த மாதத்தில் சொன்னார்கள். அலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்தார்கள். நேற்றைய தினத்தில் அந்த ஊருக்கு கடந்து போன போது அவள் இல்லத்திற்கு செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். எனக்கு அருமையாக நான் போய் பார்க்கும் பொழுது அந்த அம்மா அருமையாய் உட்கார்ந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அவர்களை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாய் தேவனுக்கு முன்னதாய் நின்று ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். எத்தனை பெரிய சந்தோஷம் என்று பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அவருடைய நாமத்தை சொல்லி அலையுங்கள், அவர் ரட்சிப்பை தருவா. அவர் நாமத்தை சொல்லி அலையுங்கள், தைரியத்தை தருவா. அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவா. இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீருக்கும் உம்முடைய நாமத்தினாலே விடுதலை கொடுப்பீராக. ரட்சிப்பை கொடுத்தவர் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணும், அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.